Hi friends, welcome to our channel. So last வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பார்த்தோம். ஒரு பைனரி நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பைனரி நம்பர் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து அதனுடைய பேஸால் மல்டிப்ளை பண்ணி அந்த பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய பொசிஷனை போட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த 1 போட்டு 1 × 2 power of -3 அப்படின்னு போடுவோம். ஏன்னா -3ன்றது இந்த பிட் இருக்கக்கூடிய பொசிஷன். இதே போல இந்த 0 இருக்கக்கூடிய பொசிஷன் -2, அதனால இந்த 0ன்ற நம்பரை போட்டு இன்டூ இந்த நம்பர் சிஸ்டம்னுடைய பேஸ் வந்து 2, அது இருக்கக்கூடிய பொசிஷன் -2. இதே போல எல்லாமே நம்ம எழுதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து டெசிமல் நம்பர். ஸோ இது வந்து பைனரி டு டெசிமல் நம்பர். இப்போ நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் சேர்த்து பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக வந்து பைனரி டு டெசிமல் வந்து இந்த மாதிரி போடுறோம். இப்போ நம்ம இன்னொரு முறை நம்ம டெசிமல் டு பைனரியும் பார்த்துருவோம். ஸோ டெசிமல் டு பைனரி என்ன பண்ணோம், நம்ம டெசிமல் டு பைனரியில் கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். பாருங்க, டெசிமல் டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டு ஒரு இன்டிஜர் பார்ட்டை ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பைனரி. ஸோ இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா 0 to 15, அதாவது 4 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பைனரி டு டெசிமல், அதே போல் டெசிமல் டு பைனரியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் நான் எழுதலை. ஸோ இன்டிஜர் பார்ட் மட்டும் எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைனரி எழுதுவோம். ஸோ பைனரி வந்து நம்ம நம்பர் ஆஃப் பிட்ஸ் 4ல் எழுதுவோம். அதாவது பாருங்க 0 0 4 பிட்டில் நம்ம எழுதுவோம் 0 to 16. இப்போ பாருங்கள், ஒரு பைனரி நம்பர் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 1 0ன்னு வச்சுக்கோங்க. 4 பிட்டில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் என்ன, ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு மேலே போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ 0 0 1 0ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம டெசிமலாக மாற்றணும் என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து இதனுடைய பொசிஷன் வந்து இதனுடைய பேஸ் வந்து 2, இதனுடைய பொசிஷன் இது 0, இது 1, இது 2, இது 3. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எழுதும் போது 0 × 2 power of 0, அதே போல் 1 × 2 power, சாரி இங்கே 1 × 2 power of 1, அடுத்தது 0 × 2 power of 2, அதே போல் இங்கே 0 × 2 power of 3ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே 0 தான் கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும், இங்கே வந்து 0 கிடைக்கும், இங்கே வந்து 0 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு டெசிமல் வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். பட் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 4 பிட்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 பிட்டில் இப்போ இதே நம்பர் எடுத்துக்கோங்க, 0 0 1 0, 4 பிட்டில் எடுத்துக்கோங்க. இதனுடைய பொசிஷன் என்ன, இதனுடைய பொசிஷன் 0 1 2 3. ஸோ இதை நம்ம பவரில் வச்சு எழுதும்போது என்ன வரும் நமக்கு, இது 2 power of 0, இது 2 power of 1, இது 2 power of 2, இது 2 power of 3. ஸோ நம்ம இதை வந்து இங்கே இதை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2 power of 0 1, இது 2 power of 1 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4, இது வந்து 8. ஸோ அப்போ நம்ம வந்து ஒன்ஸ், அதாவது நம்ம எப்படி டெசிமல் நம்பர் ஒன்ஸ், டென்ஸ், 100 1000 10,000 சொல்லிட்டு போகிறோமோ அதே போல் பைனரி நம்பர் எப்படி எழுதலாம், நம்ம 1 2 4 8 எழுதிட்டு போகலாம். ஸோ இந்த 8421 மெத்தடை பயன்படுத்தி 8421, ஸோ இப்போ இந்த 8421 தான் இங்கே போட்டிருக்கேன். இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா 0லேருந்து 16 வரையும் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க 0 0 0 0 அப்படின்னா என்ன, இதனுடைய இப்போ நான் போட்டிருக்கிறது பைனரி நம்பர் பாருங்க 0 0 1 0, அதே போல் 0 0 1 1 0 0 சாரி 1 0 போட்டுக்கோங்க, 0 0 1 1 சாரி ஒரு நிமிஷம் 0 0 0 0 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1. ஸோ இதே போல் நான் 4 பிட்டில் எல்லா காம்பினேஷனும் எழுதுகிறேன். 0 1 1 1, next 1 0 0 0, 1 0 0 1, 1 0 1 0, 1 0 1 1, 1 1 0 0, 1 1 0 1, 1 1 1 0, ஃபைனலாக 1 1 1 1. ஸோ இதுக்கான டெசிமல் நம்பர். ஸோ இப்போ நான் பாருங்கள் டோட்டலாக 16 பைனரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ நீங்கள் ஒன்றும் இந்த மாதிரி போட தேவையில்ல. ஸோ ஒவ்வொன்றும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட தேவையில்ல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 8421 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம், இதனுடைய டெசிமலை நம்மளால் எழுத முடியும். ஸோ பக்கத்தில் பாருங்கள், டெசிமல் நம்பர் போடுறேன். ஸோ இது வந்து பைனரி, இது வந்து பைனரி, நமக்கு பைனரி கொடுத்துருக்காங்க. எப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக டெசிமல் போடுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 8421 யூஸ் பண்ணி, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 0 8க்கு 0 4 0 2 0 1க்கு 0. ஸோ அப்போ டெசிமல் நம்பர் 0. ஸோ இங்கே பாருங்கள் 8 0 4 0 2 0, ஆனால் 1க்கு மட்டும் இங்கே 1 இருக்குது. ஸோ அதனால் டெசிமல் நம்பர் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 0 4க்கு 0 2க்கு வந்து 1 இருக்குது, இதே 1க்கு 0 இருக்குது. அப்போ எங்கே 1 இருக்குது, 2 இடத்துல மட்டும் தான் 1 இருக்குது. அதனால் இதனுடைய ஈக்குவலண்ட் டெசிமல் வந்து 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 0 1 1. ஸோ இங்கே 8க்கு 0 4க்கு 0, ஆனால் 2க்கு 1 இருக்குது 1க்கு 1 இருக்குது. அப்போ 2 + 1 இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 2க்கு 1 இருக்குது, அதே போல் 1க்கும் 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 4 பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பைனரி நம்பரை நம்ம ஈஸியாகவே டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா பைனரியாக மாற்ற தெரியணும். அதே போல் ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா டெசிமலாக நமக்கு இந்த மாதிரி 8421 கோடை பயன்படுத்தி உங்களால் செய்ய தெரியணும். ஸோ இப்போ பாருங்கள் 0100. ஸோ இங்கே வந்து 4க்கு மட்டும் 1 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 4. அடுத்தது 4க்கும் 1க்கும் 1 இருக்குது, இந்த இடத்துல 5. அப்போ என்ன பண்ணணும், இந்த 4ம் ஆட் பண்ணிக்கணும், இந்த 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு 5 கிடைச்சிரும். ஸோ இது 4 + 2 6. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7. ஏன்னா 1 1 1, ஏன்னா 4 1 2க்கு 1 1க்கு 1 இருக்குது. அதனால் 4 + 2 + 1 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மட்டும் தான் 1 இருக்குது, அப்போ 8. அடுத்தது இங்கே ஒரு 8க்கு ஒரு 1 இருக்குது, 1க்கு ஒரு 1 இருக்குது. அதனால் 8 + 1 9. அதே போல் இது 10, இது 11. ஸோ இது 12, 8 + 4 12. அடுத்தது 13. ஸோ 8 + 4 + 1. ஸோ எந்த இடத்துலலாம் 1 இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8ல் 1 இருந்தால் 8 ஆட் பண்ணிக்கணும், 4ல் 1 இருந்தால் 4 ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணால் நமக்கு டெசிமல் கிடைச்சிடும். இது 13, இது 14. ஸோ இது பாருங்கள் 4மே 1 இருக்குது. அப்போ 8 + 4 12, 12 + 2 14 + 1 15. ஸோ 15. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 8421 கோடை பயன்படுத்தி அட்லீஸ்ட் 4 பிட்லையாவது நம்ம என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஈஸியாக, அதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து டெசிமலாக மாற்ற தெரியணும். இதே போல் நம்ம 4 பிட்லையும் எழுதலாம். 4 பிட் எழுதும்போது 8 நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன வரும், 4 2 1 மட்டும்தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பைனரியில் 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1, அதே போல் 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. ஸோ இதனுடைய டெசிமல் எப்படி எழுதலாம், இங்கே போடுறாங்க. இது 3 பிட்டில், இது 3 பிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 0 0 0க்கு என்ன வரும், 0 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 4 2 1 மட்டும். இது 2 பிட்டு நம்ம போடலாம். ஸோ 2 பிட்டில் போடும்போது நம்ம என்ன பண்ணணும், 2 1 மட்டும்தான். ஸோ இது பைனரி. ஸோ நம்ம டெசிமல் இங்கே எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது 0 0 0 1 1 0 1 1. இதனுடைய டெசிமல் என்ன, 0 1 2 3. அப்போது இங்கே வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் n. ஸோ nன்றது என்ன, நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஸோ இங்கே வந்து n = 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைனரி பிட்ஸ் n = 4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n = 3. ஸோ இந்த இடத்துல n = 2. அப்போது n = 4னா நம்ம 0 to 15 வரையும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 2n நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. ஸோ இங்கே 2/4 அப்படின்னா இங்கே 16 நம்பர்ஸ் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அதுதான் வந்து 0 to 15. 2/4 = 16. அப்போ டோட்டலாக எவ்வளோ, 0லிருந்து 15 வரையும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. எத்தனை பிட்டில், 4 பிட்டில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4 பிட் பைனரி நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம டெசிமலில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா 0 to 15. அப்போ டோட்டல் எத்தனை டெசிமல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 16 டெசிமல் நம்பர்ஸ் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா n = 3. ஸோ 4 பிட் பைனரி நம்பர். ஸோ இங்கே நம்ம 2/3 அப்படின்னு போட்டோம்னா 2/3 = 8. அப்போ 8 டெசிமல் நம்பர்ஸ் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அந்த 8 நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to 7. ஸோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, 0 to 7. 0 to 7. ஸோ அந்த நம்பர் தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2/2 which is equal to 4. அப்போ டோட்டலாக 4 நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது என்னென்ன, 0 to 3.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பைனரி நம்பர் கொடுத்தாங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து டெசிமலுக்கு இந்த 8421 கோடு யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னா எத்தனை டெசிமல் நம்பர் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா டோட்டலாக 2 power of n டெசிமல் நம்பர்ஸ் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அந்த நம்பர்ஸ் வந்து 0 to 2 power of n minus 1 வரையும் இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 0 to 2 power of n minus 1 வரையும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ 4 அப்படின்னா 0 to 15, 8 அப்படின்னா 0 to 7, 2 n equal to 2னா 0 to 3 வரை நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பைனரி டு டெசிமல். இதே போல் நீங்கள் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா இதே சேம் 8421 கோடை யூஸ் பண்ணி உங்களால் பைனரியாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டெசிமல் எழுதிக்கிறேன். இங்க டெசிமல், இங்க பைனரி எழுதிப்போம். டெசிமல் பைனரி. இப்போ டெசிமல் நம்பர் 0 எடுத்துப்போம். இப்போ 0 நம்ம 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணா எப்படி எழுதலாம்? 4 பிட்ல 0 0 0 0. ஸோ நமக்கு தெரியும் 8421 8421. ஸோ 0னா எதுவுமே நமக்கு வந்து 1 வராது. அதனால 4மே 0 தான். இதுவே 1னா 1 என்ற இடத்துல மட்டும் நம்ம 1 போட்டுக்கணும், மற்ற எல்லா இடத்துலையும் 0 போட்டுக்கணும். இதுவே 2 அப்படின்னா 2 என்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? 1 போட்டுக்கணும், மற்ற இடத்துல 0 போடணும். 3னா ஸோ எது ரெண்டும் கூட்டினா 3 வருதோ, இப்போ 84 நமக்கு வந்து 84 கூட்டா நமக்கு 3 வராது. அதனால நம்ம 0 போட்டுட்டு 2 + 1 நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். அப்போ 2க்கு 1 போடணும், அதே போல் 1க்கும் நம்ம 1 போடணும். அதே போல் 4, ஸோ 4னா 4ல் 1 போட்டுடலாம். அதே போல் 5 அப்படின்னா 5ல் நம்ம 1 போடணும். ஸோ இங்கே எப்படி 5 வரும்? 4யும் 1யும் கூட்டினா தான் நமக்கு 5 வரும். அப்போ 4 என்ற இடத்துலையும் 1 என்ற இடத்துல 1 போடணும், மற்ற இடத்துலாம் 0 போடணும். ஸோ இதே போல் நீங்கள் எழுதிட்டே போடலாம். 6னா 0 1 1 0, 7னா நீங்கள் 3மே ஆட் பண்ணணும், 0 1 1 1. அதே போல் 8 அப்படின்னா 1 0 0 0, 9 அப்படின்னா 1 0 0 1, 10 அப்படின்னா 1 0 1 0, 11னா 1 0 1 1. அதே போல் 12 அப்படின்னா 1 0 1 1 0 0. 12னா 8 + 4 12, 1 1 0 0. 13 1 1 0 1, 14 1 1 1 0, ஃபைனலாக 15னா 1 1 1 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே n = 4. ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் பிட்ஸ் n = 4. இதே போல் நீங்கள் n = 3ல எழுதலாம். n = 3ல எழுதலாம். n = 3னா நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் எழுத முடியும் அப்படின்னா இப்போ பாருங்க, 0 இப்போ 4 to 1 வந்துடும். n = 3னா 4 to 1 மட்டும் தான் வரும். அப்போ 0 0 0, 1னா 0 0 1, 2னா 0 1 0, 3 அப்படின்னா 0 1 1. அதே போல் 4னா 1 0 0, 5னா 1 0 1, 6னா 1 1 0, 7 அப்படின்னா 1 1 1. அப்போ நம்பர் ஆஃப் பிட்ஸ் 3னா நீங்கள் 0லேருந்து 7 வரைக்கும் மட்டும் தான் உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. இதுவே 4 பிட்னா 0 to 15 வரையும் நம்மளால் பண்ண முடியும். இதே போல் n = 2லையும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். n = 2 அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 2 1 மட்டும் தான் வரும். 2 1 மட்டும் தான். பைனரியில் 2 1 கோடு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 0 0 0 1 1 0 1 1. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 0லிருந்து 3 வரையும் ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்கே 0 to 7 ரெப்ரசென்ட் பண்ணோம். இந்த இடத்துல 0 to 15 வரையும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பைனரி நம்பர் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் 4 பிட்ல இருக்கக்கூடிய பைனரி நம்பரை நீங்கள் உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து டெசிமலுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும் பை யூசிங் திஸ் 8421 கோட். இந்த 8421 கோட் யூஸ் பண்ணி டெசிமலை பைனரியாவும் பைனரி டெசிமலாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். அதே போல் 4 பிட்ல எத்தனை டெசிமல் நம்பர் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து இப்போ 10 அப்படின்னா மினிமம் எத்தனை பிட் நமக்கு வேணும்? 10 என்ற நம்பரை வந்து பைனரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பிட் நமக்கு வேணும். மினிமம் வந்து எத்தனை வேணும்? 4 பைனரி பிட்ஸ் நமக்கு வேணும். அப்பதான் வந்து அந்த 10 என்ற நம்பரை 10 என்ற டெசிமல் நம்பரை நம்மளால பைனரியில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆடர், சப்ராக்டர், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த கன்வர்ஷன் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆக்டல் நம்பரை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.